ஓம் தோப்புகரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 30ஆம் நாள் 14/7/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்கள் இவர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய தினம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய சங்கடகர சதுர்த்தி விரதம். பொதுவாக வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி என்று மாதத்திலே 2 முறை இந்த சதுர்த்தி திதி வரும். அமாவாசை வந்து 4வது நாள் வளர்பிறை சதுர்த்தி, பௌர்ணமி வந்து 4வது நாள் தேய்பிறை சதுர்த்தி. இந்த தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி விரதம் என்று போற்றப்படுவது. இந்த விக்னங்கள் இருக்கின்ற விநாயகரை வேண்டி நாம் வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்து விநாயகருக்கு பிரீதியான மோதகம், அவல், கடலை, கொழுக்கட்டை, மாம்பழம், அதே போல பால், ராசவள்ளிக்கிழங்கு இவையெல்லாம் அங்கே நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் சந்தோஷம் ஆனந்தம் பெறுகின்ற வகையிலே எல்லா சங்கடங்களும் நீங்கிவிடும். இந்த சங்கடங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விரதத்திலே நாமும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புட்களினாலே அர்ச்சனை வழிபாடு செய்யலாம். இந்த அருகம்புல்லினாலே மாலை கட்டி போடுவது, அவ்வாறு அந்த அருகம்புல்லை துப்புரவான இடத்திலே இந்த அருகம்புல் செழித்திருக்கிற இடத்திலே எடுத்து அவற்றை மஞ்சள் நீரிலே கழுவி நுனிப்புல் உடையாமல் இருக்க வேணும். இப்போ சில இடங்களிலே இது தயவு செய்து யாரும் தவறாக எண்ணக்கூடாது. சில வியாபார ஸ்தாபனங்களிலே அருகம்பு மாலை என்று இந்த அருகம்புல்லை வைத்து கட்டிவிட்டு அழகுக்காக அதை கத்திரிக்கோளாலே ரவுண்டாக வெட்டி விடுவார்கள். நுனிப்புல் இல்லாத புல்லை விநாயகருக்கு சாத்தக்கூடாது, விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது. அந்த நுனிப்புல், எனவே அந்த புல்லை வெட்டக்கூடாது. எடுத்து சுத்தமாக மஞ்சள் நீரிலே கழுவி அதை கொண்டு போய் விநாயகருக்கு அர்ச்சனைக்கு மாலைகளுக்கு தொடுத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா சங்கடங்களும் நீங்குகின்ற வகையிலே அமைந்திருப்பது. அருகம்புல்லே மாலை வேணும் என்பதற்காக கடையிலே அதை வெட்டி வெட்டி கட்டி வைத்திருப்பார்கள். அந்த மாலையை வாங்கி சுவாமிக்கு சாத்தக்கூடாது. நுனிப்புல் இல்லாத அருகம்புல்லை இறைவனுக்கு சாத்தக்கூடாது, அது நமக்கு தோஷத்தை கொடுத்துவிடும். எனவே நல்ல முறையிலே இந்த மாலைகளை
அருகம்புல்லிலே தொடுத்து அழகாக கொண்டு சென்று பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.